அடுத்த நிகழ்வாக வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக எமது இமாம் புகாரி அரபு கல்லூரியின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் டாக்டர் ஷாஜஹான் அவர்களை அன்புடன் இங்கே அழைக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த அரபு இமாம் புகாரி அரபு காலேஜின் அதிபர் நிஃப்லான் மௌலை முக்தி அவர்களே, இங்கு வந்திருக்கும் என்னுடைய சக உலமாக்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, அந்த பள்ளியை சுற்றியிருந்து அவதானித்து கொண்டிருக்கும் தாய்மார்களே, தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மதரசாவானது இன்று தொடர்ந்து 12 வருஷங்களாகி, கிட்டத்தட்ட 12 வருஷங்களாகிவிட்டன தொடங்கி. 12 வருடங்களுக்கு முன்புள்ள இங்குள்ள நிர்வாக சபையும் கியாஸ் ஆஜியாருடைய எங்களுடைய இல்யாஸ் ஆஜியாருடைய தலைமையில் இருந்த நிர்வாக சபையில் இந்த இமாம் புகாரி அரபு காலேஜ் ஜன்னத் அரபு காலேஜ் என்ற பெயரோடு தொடங்கி அதன் பின்னர் 6 மாதத்துக்கு பிறகு இமாம் புகாரி அரபு காலேஜ் என்ற பெயரோடு மாற்றப்பட்டு சிறப்பாக நடைபெறுவதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு பல திட்டங்கள் இருக்கின்றன. பல திட்டங்கள் என்று சொல்லும் பொழுது பள்ளிக்கூடம், மௌலைமா பட்டமுடிப்பு, ஹாஃபிஸ் பட்டமுடிப்பு, ஹாஃபில் பட்டமுடிப்பு, அப்படியான பல திட்டங்களை கொண்ட மல்டி பர்பஸோடு உள்ள இந்த மதரசா தான் இந்த மதரசா சிறப்பாக எங்களுடைய கியாஸ் நிஃப்லான் மௌலை அவர்களும் எங்களுடைய உலமாக்களும் சிறப்பாக அவருடைய விடாமுயற்சியுடன் சிறப்பாக அந்த மதரசாவை நடத்தி கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும். இன்று இங்கு வந்திருக்கும் அந்த உலமா அவர்கள் ஷேக் அப்துல் அசீஸ் அவருடைய சிறப்பான பேனும், அதைத் தொடர்ந்து இங்கே வரவேண்டிய பிரமுகர்கள் சாஜித் அஜார், ஷாமில் அஜார், வேறும் பிரமுகர்கள் வரவேற்கிறார்கள். அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். எங்களுடைய உலமாக்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த மதரசாவுடைய வளர்ச்சி உங்களுடைய முயற்சியில் தான் இருக்கிறது. உங்களுடைய முயற்சி எவ்வளவுக்கு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இந்த மதரசாவுடைய வளர்ச்சி இருக்குது. சாதாரணமாக ஒரு ஊரில் பாடசாலையாக இருந்தாலும், அங்கே ஒரு வைத்திய டிஸ்பென்சரியில் இருந்தாலும், எதாக இருந்தாலும் ஊர் மக்களுடைய மிக முயற்சியான ஊர் மக்களுடைய உழைப்பாலும் அவனுடைய ஃபிசிக்கல்னு சொல்ல அவங்களோட உடம்பு அவங்க உடலை கொடுத்து செய்கிற முயற்சி, அதுவும் அதோடு சேர்ந்து மற்ற ஃபைனான்ஸ், அடுத்த பண வசதிகள், அதோடு சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து தான் முயற்சி. எந்த முயற்சியாக இருந்தாலும் அப்படித்தான். இருக்கிற ஸ்டாஃப் இருப்பாங்க, ஆனால் சுற்றியுள்ள ஆக்களுடைய முயற்சி மிக முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த மதரசா அந்த இந்தோட்டையில் அந்த புகாரி அரபி காலேஜ் மிகவும் சிறப்பான சேவை கொண்டிருக்கிற ஊர் மக்கள் மிகவும் உதவியாக இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சாப்பாடுகள் விஷயங்கள் எல்லாத்திலும் நான் நினைக்கிறேன் ஊர் மக்கள் தான் முக்கியமாக செய்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்முடைய சகோதரர்களே, அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய அந்த மதரசா இங்கே அமைஞ்சிருக்கிற நீங்கள் கொடுத்து வச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று தான் சொல்லணும். வரப்பிரசாதம் என்று சொல்லும் போனால் ஒரு பெரிய கொடை. அதாவது உங்களுக்கு இந்த மதரசா இந்தோடையில் இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது மிகவும் சிறப்பாக. அதாவது இந்த மதரசா சுற்றியுள்ள சுற்றாடல் அமைப்புகள் நல்ல தன்மையில் இந்த மாற்றப்படும். அதே மாதிரி இந்த மதரசாவை தொடர்ந்து இங்குள்ள கிராமப்புறங்களில் எல்லாம் மாற்றப்படும். அதை சார்பாக வச்சு இதை அடிப்படை வச்சு இலங்கையிலே மாற்றங்கள் ஏற்படும். அதன் அடிப்படையில் உலகத்திலேயே மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எங்களுடைய உலமாக்கள் பாஸாகி உலகத்தில் எல்லா இடங்களிலுமே வேலை செய்வார்கள். ஹாஃபிஸ்கள், அப்புறம் திரும்ப பட்டப்படிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை படிப்பார்கள். பட்டப்படிப்பு படித்து அதன் முடித்து திரும்ப PhD அப்படியெல்லாம் நிறைய செய்வார்கள். இப்போ இப்னு அப்பாஸ் அரபி காலேஜுக்கு நான் அது போயிருந்தேன். அங்கிருந்தும் அதே மாதிரி முடித்த பிறகு போஸ்ட் கிராஜுவேட் பட்டப்படிப்பு படிப்புக்கு முடியல தானே, படிப்புக்கு முடியும். இப்பவும் எல்லாரும் படித்து கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி அறிவுத்தேர்வுக்கும் முடிவில்லை, அதுவும் முடிஞ்சு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கல்வி இதோட ஆஃபீஸர் முடிஞ்சால் ஆஃபீஸோட முக்கியம் இல்லை. அது பிறகு தவறு இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி அதை முடித்து கொரோனா ரிசர்ச் செய்து ஆராய்ச்சி செய்து இந்த டிகிரியோட வெளிநாட்டு போயிட்டு அப்படியெல்லாம் நிறைய முயற்சிகள் எதிராளங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லா துறையிலும் வைத்தியத்துறையில் இருக்கிற மாதிரி
என்ஜினியர் துறையில் இருக்கிற மாதிரி ஐசிடியில் இருக்கிற மாதிரி இந்த துறையிலையும் எங்களுடைய மார்க்கத்துறையிலையும் இந்த மாதிரி பட்டப்படியெல்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் சிறப்பாக உதவி சென்று எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக எங்களுடைய கட்டிடம் இந்த பள்ளியில் இருக்கிறபடினால எங்களுக்கு சில சிக்கல் இருக்கிறது. அதை என்ற பள்ளியும் மாணவர்கள் வர போகிறது, சிலர் விரும்புவார்கள், சிலர் விரும்ப மாட்டார்கள். அந்த அடிப்படையில் இருக்கிறேன். என்றாலும் ஊர் மக்கள் இங்கே உள்ள நிர்வாகிகள் மிகவும் சிறப்பாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த கட்டப்படுகிற மதரசா தட்டு வேலைகளை இன்ஷா அல்லாஹ் எங்களோட சாமிலாஜா செய்கிறதாம். அதற்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் வேறு ஆக்களும் நான் அவ்வளோ செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் இயன்ற அளவு சிறிதளவு உண்டாலும் சிறிய அளவு கொடுத்தாலும் கூட அதில் ஏராள நன்மை இருக்கும் என்று நான் ஃபிலான் மூலம் எங்களுடைய ஸ்டாஃபாரும் சேர்ந்து செய்ய எதிர்பார்க்கிறேன். அடுத்ததாக உங்களோட இதோடு மட்டுமில்ல சில வைத்திய விஷயங்களையும் நான் சொல்ல எதிர்பார்க்குறேன். நீங்கள் அந்த ப்ரெஷருக்கும் அந்த சீனிக்கும் மருந்து எடுக்கிறார்கள், தயவு செய்து அதை நிப்பாட்டி போடாதீங்க. நிப்பாட்டாமல் இப்போ எனக்கு நல்லம் தானே நிப்பாட்டினீங்கன்னா அது அப்படியே போய் கால் ஆன்சபாய்க்கு போய் முடிஞ்சிடும், இல்லாட்டி வக்கு கொடைக்கு போய் முடிஞ்சிடும், இல்லாட்டி கண் தெரியாமல் போயிடும், இல்லாட்டி கால் பழுதாக போயிடும். திடீரென்று இருக்கிறாப்பிள்ளைக்கு தூக்கத்திலே மௌத்து வந்துடும். அது எங்கட கேர்லெஸ். அந்தபடினால அது இப்போ நான் ஒரு வைத்தியன் அடிப்படையில் சொல்கிறேன். மருந்தை கூட குடித்தா அது வரும் இது வரும்னு சாதாரண மக்கள் சொன்னாலும் நாங்கள் பாய்க்கிற மருந்துகளெல்லாம் தொடர்ந்து பாய்ச்சி கொண்டு இருக்கணும். ஒரு காலம் மருந்து நிப்பாட்டிக்கூடாது. நிப்பாட்டினோடனே திடீர்னு எங்களுக்கு மவுத்து வந்துடும், திடீர்னு நெஞ்சு நோவு வந்துடும். அதை இப்போ டயபெட்டிக்கில் வர ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பெயின் எல்லாம் நோவாது, தூக்கத்திலேயே மவுத்தாயிடுவாங்க. இப்படி கஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, வெள்ளனை பார்த்தா மவுத்து தான் இருக்கும். ஏன்னா அது நோவொன்றும் வர இல்லை. டயபெட்டிக்கால் வாரது நோவு வரும், ப்ரெஷரால் வாரது நோவு வரும், தாங்கியெல்லாம் நோவு வரும், ப்ரெஷரால் வாரு போகலண்ணா தாங்கியெல்லாம் நோவு வரும். ஆனபடினால அந்த என்னோடய அந்த கொண்டு என்னென்றால் என்ன காரணம் கொண்டும் மருந்தில் நிப்பாட்ட வேணும். மருந்தில் கிளினிக் இருக்க அடிக்கலும், அல்லாட ஹராபடி ஹாஸ்பிட்டல் அடிக்கலும், வசதியான ஆட்களில் ப்ரைவேட்டில் அடிக்கலும். ஒரு காலமும் மருந்து அண்மையிலுக்கு இந்த தோட்டத்தில் சில நிகழ்ச்சிகளில் நிறைய பேர் மருந்து நிப்பாட்டி போட்டு ஆன்சபாக அது இது ப்ரெஷர் ஹார்ட் அது அப்புறம் எவ்வளோ செலவழிக்கணும். ஒரு கிட்னி பழுதான பிறகு கிட்னி மாற்றுறதுக்கு எத்தனை கோடி செலவழித்தாலும் அந்த சரியான கிட்னி அடிக்கலாது. அதால் எவ்வளோ பிரச்சனை. அந்த அடிப்படையில் மதவங்க வேண்டுகொண்டு மேலும் இந்த நிகழ்ச்சியில் நான் இந்த இமாம் புகாரி அரபிக் காலேஜ் நான் தலைவராக இருப்பதை கொண்டு சந்தோஷமடைகின்றேன். என்னை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு முன்னேற்றத்துக்கு நான் உதவி செய்ய நன்றி கூறி அவங்கள்ட்ட விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக அழகான முறையிலே வந்தவர்களை எல்லாம் வரவேற்ற எமது கல்லூரியின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் டாக்டர் ஷாஜஹான் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நஷ்குருஹு ஷுக்ரன் ஜஸீலன் அஜிஸல் அல்லாஹு மஸ்விபதஹு லிகலிமதிஹி தர்ஹீபியா.